வணக்கம். சில வார்த்தைகளுக்கு இந்த உலகத்தையே மாத்துற சக்தி இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? இன்னைக்கு நாம சில பழமையான தமிழ் பாடல்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அந்த அசாத்தியமான சக்திய பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு பாட்டு எப்படி நிஜமாவே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துச்சுன்னு வாங்க நம்ம சேர்ந்து இந்த ரகசியத்தை தேடி போலாம். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி. ஒரு பாட்டால ஒருத்தரோட தீராத நோயை குணப்படுத்த முடியுமா? இல்லனா பல வருஷமா பூட்டியே கிடக்கிற ஒரு கோயில் கதவை திறக்க முடியுமா? கேக்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. ஆனா தமிழ் பக்தி இலக்கியத்துல இந்த மாதிரி அற்புதங்கள் நடந்ததா பதிவுகள் இருக்கு. வாங்க அதுக்குள்ள என்ன இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சரி, இந்த அற்புதங்களுக்கு பின்னாடி இருக்கிற தத்துவத்தை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுக்கு நாம சிவபுராணத்தை பார்க்கணும். இது வெறும் ஒரு பக்தி பாடல் மட்டும் கிடையாது. இது நம்ம ஆன்மாவோட ஒரு மிக நீண்ட பயணத்தை விளக்குற ஒரு வரைபடம், ஒரு ரோடு மேப்ன்னே சொல்லலாம். மாணிக்க வாசகர் எழுதின இந்த சிவபுராணம் திருவாசகத்தோட பகுதி. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு வழிகாட்டி புத்தகம் மாதிரி. ஒரு ஆன்மா பிறக்கும்போது என்னென்ன கஷ்டங்களெல்லாம் சந்திக்குது, அதிலிருந்து எப்படி விடுதலை அடைஞ்சு கடைசியா இறைவனை சேரலான்னு ரொம்ப தெளிவா விளக்குது. சிவபுராணம் சொல்றபடி ஆன்மாவோட இந்த பயணம் நாம நினைக்கிறத விட ரொம்ப ரொம்ப நீளமானது, சோர்வடைய வைக்கக்கூடியது. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. எண்ணிலடங்காத பிறவிகள், பல யுகங்களா தொடர்ந்து பிறந்து அந்த ஆன்மா எந்த அளவுக்கு களைச்சு போயிருக்கும். அந்த பிறவி சுழற்சிய இப்படி வரிசையா பார்க்கும்போதுதான் அதோட தீவிரம் நமக்கு புரியுது. முதல்ல புல்லா இருந்து, அப்புறம் செடியாயி, அதுக்கப்புறம் புழுவாயி, மரமாகி, பலவிதமான விலங்குகளாகி, கடைசியா மனுஷனா பிறந்து, அப்பா இத்தனை பிறவிகளையும் கடந்து வந்த அந்த ஆன்மாவுக்கு எவ்வளவு சோர்விருந்திருக்கும்னு இப்ப நம்மால உணர முடியுது இல்லையா? அந்த கழைப்ப மாணிக்கவாசகரே இந்த வரிகள்ல ரொம்ப ஆழமா வெளிப்படுத்துறார். எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான். இதுக்கு என்ன அர்த்தம்னா, இறைவா நான் எல்லா பிறவியும் எடுத்து எடுத்து ரொம்ப சோர்ந்து போயிட்டேன்னு சொல்றாரு. அந்த ஆன்மாவோட தவிப்ப இந்த வரிகள் அப்படியே நம்ம கண்முன்னாடி கொண்டு வருது. அப்போ இந்த முடிவே இல்லாத பிறவிச் சக்கரத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு வழிதான் என்ன? சிவபுராணம் சொல்ற ஒரே ஒரு வழி, சரணடைதல், முழுமையான சரணாகதி. அதாவது இறைவன்கிட்ட தன்னை முழுசா ஒப்படைச்சிடுறதுதான் ஒரே வழி. அந்த சரணாகதியோட ஆழத்தை இந்த வரிகள் எவ்ளோ அழகா சொல்லுது தாருங்க. மாணிக்கவாசகர் தன்னை ஒரு நாயை விட கீழானவனா தாழ்த்திக்கிறார். ஆனா இறைவன் ஒரு தாயை விட சிறந்த கருணையோட தன்னை ஏத்துக்கிட்டதா சொல்றார். இதுதான் அந்த முழுமையான சரணடைதலுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம். சரி, சிவபுராணம் விடுதலையோட தத்துவத்தை நமக்கு சொல்லுச்சு. ஆனா அந்த தத்துவம் நிஜத்துல எப்படி வேலை செஞ்சது? அந்த பக்தி எப்படி ஒரு செயலா மாறுச்சுங்கிறதுக்கு தேவார பாடல்கள் ஒரு அற்புதமான சாட்சியா இருக்கு. வாங்க அந்த அற்புதங்களை பார்க்கலாம். தேவார பதிகங்களை நம்ம வெறும் கவிதைகளா பார்க்க முடியாது. அதெல்லாம் ஒரு செயல். ஆழமான பக்தி வார்த்தையா வெளிப்படும்போது அது இந்த உலகத்துல நிஜமான மாற்றங்களை ஏற்படுத்துற ஒரு பெரிய சக்தியா மாறுதுன்னு சொல்லப்படுது. இந்த பக்தி பாடல்களோட சக்திக்கு ஆதாரமா நம்பவே முடியாத 4 அற்புதங்கள் சொல்லப்படுது. ஒரு நோய் குணமாகறதுல மூடி கிடந்த ஒரு கோயில் கதவு திறக்கிறது வரைக்கும். வாங்க இத ஒவ்வொன்னையும் கொஞ்சம் சுருக்கமா பார்க்கலாம். முதல்ல திருநாவுக்கரசர், அதாவது அப்பர். அவர் சமண சமயத்திலிருந்து சைவத்துக்கு திரும்பினதுக்காக அப்போ இருந்த மன்னன் அவருக்கு சூளை நோய், அதாவது கொடிய வயிற்று வலிய கொடுத்து தண்டிச்சான். அந்த வலிய தாங்க முடியாம அப்பர் கூற்றாயினவாறுங்கிற பதிகத்தை பாடினார். என்ன ஆச்சரியம்னா, அந்த நோய் இருந்த இடம் தெரியாம மாயமா மறைஞ்சு போச்சுன்னு சொல்லப்படுது. அடுத்து திருஞான சம்பந்தர், வெறும் 3 வயசு, பசியால அந்த குழந்தை அழுதப்போ பார்வதி தேவியே நேர்ல வந்து ஞானப்பால் கொடுத்ததாகவும், அத குடிச்ச உடனேயே தெய்வீக ஞானம் பெற்று அவர் பாடின முதல் பாட்டுதான் தோடுடைய செவியன். அந்த சின்ன வயசுலயே சகல ஞானங்களையும் பெற்றார்னு வரலாறு சொல்லுது. அடுத்த கதை சுந்தரருடையது. அவர் குடித்த ஒரு சத்தியத்தை மீறினதால தன் கண் பார்வையை இழந்துடுறார். ஆனா அவர் திருவாரூர்ல இருக்கிற இறைவனை ரொம்ப உரிமையோட ஒரு நண்பனை போல பித்தான்னு கூப்பிட்டு ஒரு பதிகம் பாடுறார். அந்த பக்தியோட உரிமையால அவருக்கு இடது கண் பார்வை திரும்ப கிடைச்சதா சொல்லப்படுது. கடைசியா வேதரண்யம் கோயில்ல நடந்த ஒரு அற்புதம். பல காலமா வேதங்களால பூட்டப்பட்டிருந்த ஒரு கதவை சம்பந்தர் தன்னோட பாட்டால திறக்க வைக்கிறாரு. தரிசனம் முடிஞ்சதும் அப்பர் தன்னோட பாட்டால அதை மறுபடியும் மூட வைக்கிறாரு. யோசிச்சு பாருங்க, வெறும் வார்த்தைகளுக்கு எவ்வளவு பெரிய சக்தி இருந்திருக்குன்னு. இப்ப பாருங்க, ஒரு பக்கம் சிவபுராணம் சொல்ற தத்துவம், இன்னொரு பக்கம் தேவாரம் காட்டுற நேரடி அற்புதங்கள். இது ரெண்டுக்கும் என்ன தொடர்பு? இந்த பாடல்களோட உண்மையான அழியாத சக்தி எதுலதான் இருக்கு? அந்த தொடர்பு ரொம்ப எளிமையானது.
ஆனா ரொம்ப ஆழமானது. சிவபுராணத்தை ஒரு கொள்கை, அதாவது தியரின்னு வச்சுக்கிட்டா, தேவாரம் அதுக்கான நேரடி சான்று, அதாவது பிராக்டிக்கல் ப்ரூஃப். சிவபுராணம் ஆன்மாவோட விடுதலைக்கான ஏக்கத்தை தத்துவமா சொல்லுது. ஆனா தேவாரம் அந்த பக்தி நிஜ உலகத்துல எப்படி உறுதியான அற்புதங்களா மாறுச்சுன்னு நமக்கு கண் முன்னாடி காட்டுது. பல 100 வருஷங்கள் கடந்த பிறகும் இந்த பாடல்கள் ஏன் இன்னைக்கும் நம்ம மனசுல ஆழமா பதிஞ்சிருக்குன்னா அதுக்கு காரணம் இதுதான். நம்பிக்கைக்கோ வார்த்தைகளுக்கோ இருக்கிற அந்த அபாரமான சக்திய இது நமக்கு திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கு. கடைசியா இது நம்ம எல்லார் மனசுலயும் ஒரு முக்கியமான கேள்வியை விட்டுட்டு போகுது. ஆழமான நம்பிக்கை சக்தி வாய்ந்த வார்த்தைகளா மாறும்போது உண்மையிலே என்னதான் நடக்குது? இந்த சிந்தனையோடு இந்த விளக்கப்பதிவை நாம நிறைவு செய்யலாம். நன்றி.